புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்திருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கத்திலிருந்து எங்கள் ஆயுத பூஜை விழா, இந்த விழா முதலாம் ஆண்டிலே இன்றைக்கு நீங்கள் அடியெடுத்து வைத்து இந்த ஆயுத பூஜை விழாவை கலந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்துடைய தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொழிற்சங்கமானது இன்றைக்கு முதலாம் ஆண்டிலே எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இந்த ஆயுத பூஜை விழாவை நடத்தினீர்களோ, தொடர்ந்து பல 100 ஆண்டுகள் நீங்களும் சரி, அடுத்த தலைமுறையும் சரி, இந்த கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் இந்த ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கத்தினுடைய பெயரையும் புகழையும் இருக்கின்ற இந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் எந்த சங்கத்துக்கும் எல்லா சங்கத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா நீங்க ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் வச்சுக்கிற இடம் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம். சென்னையிலும் சரி, தமிழகம் முழுவதும் இங்கே மக்கள் வந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய இடம் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம். ஒவ்வொரு சமயத்திலும் கூட ஒரு ஆட்டோ டிரைவர் தவறு செய்ததை எல்லாத்தையுமே அந்த சங்கத்தினுடைய, அது எந்த சங்கம் கிடையாது தெரியல, இருந்தாலும் பேப்பர்ல போடும்போது கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் இருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர் போடும்போது உண்மையிலே அது வருத்தம் தான். யாரோ ஒருத்தர் செய்கின்ற தவறை நாம் எல்லாத்துக்குமே அந்த பெயர் களங்கம் ஏற்பட்டது. அதை நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தை நான் கூட இங்க இருக்கின்ற காவல் ஆய்வாளர் அவர்கள் எனக்கு நன்றாக அறிமுகமான எனக்கு நண்பரோட நேர்மையான அதிகாரி. அவர் கூட சொல்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், உங்களுடைய ஆட்டோ சங்கத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளும் சரி, உறுப்பினர்களும் சரி, எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபட மாட்டார்கள், போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லும்போது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு சங்கம் எப்படி சிறப்பாக வளரணும், மேலும் மேலும் சங்கத்திலே உறுப்பினர்களை சேர்த்து இந்த சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும். அதற்கு காரணம் நீங்கள் எல்லாம் ஒற்றுமை தான். இதிலே ஒரு சில மாற்று கட்சிகள் இருந்தாலும் ஒரே இயக்கத்திலே பேசிய முற்போக்கு தொழிற்சங்க ஆட்டோ தொழிற்சங்கத்திலே நீங்கள் உறுப்பினர் இருக்கின்ற போது உண்மையிலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் கூட சாதாரணமாக நம்முடைய தம்பி மாவட்டத்துடைய முதல்ல மாவட்டத்தில் தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சக்திவேலர் என்று சொல்லியிருந்தார். நான் கூட சாதாரணமா ஒரு நிகழ்ச்சியாக இருக்குன்னா உண்மையிலே நான் வந்தேன். ஆனா இங்க பார்க்கின்ற பொழுது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அடுத்த ஆண்டு இதே ஆயுத பூஜை விழாவிலே உங்களுக்கு எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக அனைவருக்கும் ஒரு சிறப்பான பரிசளிப்புகள் வழங்கி, அவசரமா தெரியல சொன்னாரு தம்பி ஜெயக்குமார் நிகழ்ச்சி மாணிக்கம் வந்து பேசும்போது கூட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இருக்கிறது. நான் வந்து பார்க்கும்போது தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் மேலும் மேலும் நம்முடைய சிறப்பான முறையிலே தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகள் நடத்துவதற்கு நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் நீங்க மாதத்தில் ஒரு முறை நீங்க தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகளும் சரி, தொழிற்சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினரும் சரி, மாசம் ஒரு முறை மீட்டிங் போட்டு உங்களுடைய கருத்துக்களை பேசினாலே போதும். தங்கத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. இன்னைக்கு அந்த சாதனையத்திலே தொழிற்சங்கம் இருக்கின்றன. ஆனால் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்ற நீங்கள் உங்களுடன் எந்த ஒரு கருத்து வேற்றுமை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசி ஒரு சின்ன நிகழ்வு கூட வரக்கூடாது.
உட்கார்ந்து பேசி நீங்க உங்க கருத்துக்களை பேசினாலே போதும். மென்மேலும் வளர்வதற்கு எங்களுடைய கழகத்துடைய தலைவர் கேப்டனுடைய அருளாசியுடனும் நாங்கள் உங்களுக்காக என்றைக்கும் உறுதுணையாக உங்க ஸ்டாண்டுக்காக உங்களுக்கு அனைவருக்கும் ஒத்துழைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் பக்கத்திலே தான் இருக்கிறாரு. அதே போல நாங்களும் கூப்பிட்ட உடனே ஓடியாருவோம். அதே போல மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் அவரும் பூரா பக்கத்தில் இருக்காரு. மாவட்ட இளைஞர் செயலாளர் நாகராஜ் இங்கதான் இருக்காரு பக்கத்துல. ஏன்னா உங்களுக்கு எந்த வகையிலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். சங்கத்துல ஒரு உறுப்பினருக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் நாங்க அந்த இடத்துல வந்து நிற்போம். நீங்க அதை பத்தி கவலையே போறாங்க. நான் உங்களுக்கு முன்னால் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருக்கிறேன். அதனால வந்து நீங்க வந்து நம்ம சங்கத்தில் இருந்தாலும் எதனாலும் வரமாட்டாங்க. நம்ம குடும்ப நிகழ்ச்சி எதாக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்கள் முன்ன வந்து நிற்போம். நீங்க அதை பற்றி கவலைப்படாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிர்வாகிகள் உறுப்பினர் பேரை நான் சொல்றேன். மாவட்டத்துடைய தொழிற்சங்கத்துடைய செயலாளரும் இந்த சங்கத்துடைய தலைவருமான அருமை தம்பி ஜெயக்குமார் அவர்களே, அதே போல அருமையான சகோதரர் தலைவர் மணிகண்டன் அவர்களே, செயலாளர் அவர்களே, எம் சங்கர் அவர்களே, வேகநாதன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, அஜித்குமார் அவர்களே, முருகன் அவர்களே, மாணிக்க வாசகம் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, பிரபு அவர்களே, லோகேஷ் அவர்களே, மகேஷ் அவர்களே, டி சுரேஷ் அவர்களே, டி கணேசன் அவர்களே, நாராயணன் அவர்களே, ஜி ஆறுமுகம் அவர்களே, ஜாய் பிரகாஷ் அவர்களே, ஆனந்த் அவர்களே, ரஹமத்துல்லா அவர்களே, சுரேஷ் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, அசோக்குமார் அவர்களே, ஜனார்தன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, யாசில் அவர்களே, வி சுரேஷ் அவர்களே, கே கணேசன் அவர்களே, சரவணன் அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, சாதிக் ஜாஜியன் அவர்களே, அன்பு அவர்களே, நம்முடைய சங்கத்திலே 34 ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கின்றீர்கள். இந்த சங்கமானது ஏதாவது வந்து பண விஷயத்துல நீங்க தொழிற்சங்கம் போது ஒரு நிகழ்ச்சியில ஏதாவது குழந்தைங்க போகும்போது சங்கத்தில் வரவு செலவு கிடையாது. அதுலதான் ஒரு பிரச்சனை உருவாகுது. அது வெளிப்படையாக அதுக்குதான் மாசத்துல ஒரு நாள் நாங்கள் மீட்டிங் போடணும்னு சொல்றோம். மாசத்துல ஒரு நாள் மீட்டிங் போடும்போது எல்லாத்தையுமே உங்களுடைய கண்டிப்பா போடலாம். எல்லாரும் வேலையில இருந்தா கூட ஒரு நாள் நேரத்தை ஒதுக்கி நீங்க கலந்து பேசி நல்ல முறையில் சிறப்பான முறையில் நடந்துங்க. வருகிற டிசம்பர் 24ஆம் தேதி அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய 2வது ஆண்டு நிறைவு விழாவிலே நம்முடைய பஸ் நிலைமை அருகிலே மிக நம்முடைய சங்கத்தின் சார்பாக தலைவருடைய நினைவஞ்சலியை செலுத்திவிட்டு நம்முடைய சங்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் காக்கி சீருடை எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக உங்களுக்கு நான் வழங்குகிறேன். அது பணம். அதே மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும். இந்த சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கிடைக்கிறது தான் அந்த இடத்துல நிகழ்ச்சி பண்ண போறோம். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்ய இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஈசு பணம் சொல்லியிருக்காங்க. இது வந்து தலைமை சங்கத்தில் தான் ஈசு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். மாவட்டத்திற்கும் தொழிற்சங்கத்துடைய நம்பரை கொடுத்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்முடைய ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கிறார். அது உடனடியாக உங்களுக்கு அங்கீகாரம் ஃபர்ஸ்ட் மாவட்டத்தினுடைய தொழிற்சங்கத்துடைய அங்கீகாரம் முதல்ல நீங்க தான் வாங்குவீங்க. எல்லாருக்குமே பரவலா இருக்கு. பரவலா நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நம்முடைய ஆட்டோ தொழிற்சங்கம் இருக்கிறது. இருந்தாலும் முதலாக உங்களுக்கு அந்த அங்கீகாரம், ஏன்னா இந்த அங்கீகாரம் உள்ள நம்ம ஸ்டாண்டு தான். ஏன்னா தலைமை கழகத்தில் இருக்கிற அங்கீகாரம் நம்ம யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படியே ஜெயக்குமார் வந்து
அந்த நம்பர் அங்கேயே பதிவு பண்ணிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல தனிப்பட்ட முறையில் மாவட்ட சபை அங்கீகாரம் பெற்றது உங்களுக்கு. ஏன்னா நீங்களே தலைமை தொழிற்சங்கமாக இருந்து நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் இருக்கின்ற ஆட்டோ தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி, பல்வேறு தொழிற்சங்கத்திற்கு தலைமையாக இருந்து நீங்கள் அதை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும், மாவட்டத்திலே செயலாளர் மட்டுமல்ல உங்களுக்கு அனைவருக்கும் அந்த கடமை உண்டு என்பதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட மாவட்ட கேப்டன் மன்றத்துடைய செயலாளர் எம்ஜி மூர்த்தி அவர்களுக்கும், அதே போல மாவட்டத்துடைய இளைஞரணி செயலாளர் அன்பத்தம்பி நாகராஜ் அவர்களுக்கும், அதே போல ஒன்றிய கழகத்துடைய துணை செயலாளர் என் அன்பத்தம்பி மரியரசன் அவர்களுக்கும், மாவட்டத்துடைய பிரதிநிதி அன்பு சகோதரர் மூலமாக்கம் தீனா அவர்களுக்கும், அதே நேரத்தில் அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கும், மாவட்ட ஒன்றிய கேப்டன் மன்றத்துடைய துணை செயலாளர் அன்பு தம்பி அருண் அவர்களுக்கும், எனக்கு எல்லாமே தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க கூட கழகத்தில் பொறுப்பில் இருக்கீங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். நீங்க வருகிற இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய தொழிற்சங்கத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும், ஏன்னா இந்த மாவட்டத்தை நிர்வாகத்தின் நிர்வாகம் போட வேண்டியது நினைக்கிறேன். சங்க தலைவர் செயலாளர் போட்டீங்களா? மற்ற நிர்வாகங்களா? அதே போல அதான் சொல்றேன், ஸ்ரீவன் அவர்களுக்கும் வருகிறது இருக்கின்ற, ஏன்னா அது என்ன நேரம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமா ஆரம்பிக்கணும், லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த ஆண்டு இந்த ஆயுத பூஜை சிறப்பான முறையில் நடப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய தொழிற்சங்கத்தில் அத்தனை நிர்வாகிகள் மெயின் ராக்காவதோட பப்ளிக் சந்திக்கிறது. டெய்லி எல்லாருமே நீங்க தான் சந்திப்பீங்க. எங்களால எதைக்கு ஒரு நாள் வரும்போது சந்திக்க, ஆனால் நீங்க தினந்தோறும் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். அவர்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இந்த நிகழ்ச்சியிலே வருகிறது சிறப்பித்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கூறி நன்றி, வணக்கம்.